நெஸ்டட் இஃப் வந்துட்டு ஒரு சூப்பரான கான்செப்ட். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கான்செப்ட். ஏன்னா இது வந்து ஒரு இஃப்புக்குள்ள ஒரு இஃப்பை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு மொத்த கோடிங் வந்து சிம்பிளாகி சுருக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வெறும் இஃப்பும் எல்ஸும் மட்டுமே யூஸ் பண்ணி எழுதணும்னா ஏகப்பட்ட லைன் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெஸ்டட் இஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நடுவில் ஒரு எல்இஃப்பை மட்டும் கொண்டாந்துட்டு அப்படியே மொத்த கோடியும் வந்து சுருக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சு போயிடும். எப்படின்றது இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபில்டரையும் நம்ம தனியாக வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்ட் மெயின் இன்ட்டில் வந்து ஏபி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம போன தடவை பண்ண மாதிரி தான் இந்த தடவையும் நம்ம வந்து யூஸர் கிட்ட தான் வந்து இன்புட் வாங்க போகிறோம். அதனால என்டர் ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ இந்த தடவை ஒரே இதிலேயே கொடுத்துட்டோம். முதல் வந்து என்டர் ஏ வேல்யூ, அதுக்கடுத்ததில் பி வேல்யூ அப்படி தான் கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த தடவை வந்து ஒரே இதில் வந்து என்டர் ஏ அண்ட் பி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகி நிற்கிது. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கெட் %d ஸ்கேனப்பில் வந்துட்டு %d டபுள் டைம்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஏவோடது எடு, ரெண்டாவது வந்துட்டு எனக்கு பிஓடது எடு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏவோடையும் ரெண்டாவது இருக்கிறது பிடியும் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிற அந்த இன்புட் வந்துட்டு இங்கே வந்து இது ஸ்கேன் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 10 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமாட்டி என்ன செய்யணும், அதை அப்படியே வெயிட் பண்ணணும். அடுத்த நம்பர் நம்ம கொடுக்குறதுக்காண்டி மறுபடியும் வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும். 5, ரெண்டாவது நம்பர் நான் 5 கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுன்னா இது வந்து இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி பிரிண்ட் ஏ இஸ் பி. இப்போ வந்து ஏ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து இந்த கான்செப்ட் இந்த சினாரியோவில் ஏ இஸ் பி வந்துருச்சு. இப்போ ஒரு வேலை அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கேனப் வந்து %d 2 தடவை கொடுத்து ஏ பி ரெண்டையும் வந்து அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து இங்கே பண்ண சொல்லியிருக்கோம். ஏன் இந்த தடவை வந்து ஸ்கேனப் மட்டும் 2 தடவை கொடுத்துருக்கோம், பிரிண்ட் எஃப் ஒரு தடவை தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு தடவையே நம்ம இங்கே வந்து வாங்கிக்க சொல்லி ஒரு தடவையே நம்மளுக்கு வந்து வாங்கிக்க சொல்லி சொல்லிடுச்சு. இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா எல்ஸ் இஃப் காண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது இல்லையா, அதுக்காண்டி இது வந்து இஃப்காண்டி ஒரு இதுவும் எல் இஃப் ஒர்க் ஆகிறதுக்காண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்காண்டி தான் இதை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வேல்யூன்னு இருந்தால் தானே அது வந்து மறுபடியும் அதை வந்து பெருசாக சிறுசான்னு பார்த்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். அதுக்காண்டி ரெண்டாவது தடவை நம்ம எல் இஃப் யூஸ் பண்ணி பி கிரேட்டர் தென் ஏ, பி வந்து ஏவோட பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சினாரியோவில் ஒரு வேளை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறது ஏவாகவும் ரெண்டாவது டைப் பண்ணுறது பிவாகவும் தான் வரும். நம்ம வந்து பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி அந்த மாதிரி போன தடவை கேட்ட மாதிரி கேட்காது. ஏன்னா இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த தடவை ரெண்டாவது இருக்கிறது பி அப்படி நம்ம அது எடுத்துக்குவோம். நம்மளும் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏ, ரெண்டாவது இருக்கிறது பின்னு வரும். இப்போ பியோட வேல்யூ 15 ஆகிடுச்சின்னு வைங்க, ஏவோட வேல்யூ வெறும் 10 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, பி வந்து அதோட பெருசாகிடுது. ஸோ அந்த சினாரியோவில் பி இஸ் பிக்னு வந்துடும். பி இஸ் பிக் அப்படின்னு வந்துடுது. இப்போ வந்து இதைத்தானே நம்ம போன தடவையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த தடவை வந்து அது கூட இன்னொன்று சேர்ந்து வரும். என்ன அப்படின்னா கடைசி பார்ட் எல்ஸ் பார்ட். போன தடவை வந்துட்டு இஃப் பார்ட்லேயும் எல்ஸ் பார்ட்லேயுமே இதை சொல்லிட்டோம் நம்ம. ஓகேவா? இந்த தடவை அப்படி பண்ணாமல் இஃப் பார்ட்லேயும் எல்ஸ் இஃப் பார்ட்லேயும் இதை ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இன்னொரு கண்டிஷன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுகிறோம். அது என்னன்னா அதுதான் எல்ஸ் பிரிண்ட் போத் ஆர் ஈக்குவல். ஒரு வேளை இது வந்து இதுவும் 10 இருந்து இதுவும் வந்து 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏவும் 10 பியும் 10. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு சமமாகிடுது. சமமாக இருக்கும்போது அது வந்து பெருசாக இருந்தால் தான் இது வேலை செய்யும், சிறுசாக இருந்தால் தான் இது வேலை செய்யும். அப்போ ரெண்டுமே இல்லாது சமமாக இருக்கிறதுனால கடைசியாக நம்ம ஒரு எல்ஸ் பாட்டை கொடுத்து அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா போத் ஆர் ஈக்குவல்னு எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அது பிரிண்ட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி பார்க்குது, ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது.
உடனே என்ன செய்யுதுன்னா போத் ஆர் ஈக்குவல் அப்படின்றத நமக்கு இங்கே டைப் பண்ணிடுது. அவ்வளோதான், இது பிரிண்ட் பண்ணி காட்டிடுது. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு நெஸ்டட் இஃப் வந்து வேலை செய்யுது. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு அது பெருசாக சிறுசான்னு பார்க்குது. ஏ பெருசாக இருந்தால் ஏ பெருசுன்னு சொல்லுது, பி பெருசாக இருந்தால் பி பெருசுன்னு சொல்லுது, இல்லை ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு சமமாக இருக்குதுன்னு சொல்லுது. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏவோட இது பெருசாக பியோட பெருசாக கேட்குறதுக்கு இஃபில் சொல்லிடுறோம். அடுத்து வந்து பி பெருசாக ஏ பெருசான்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து எல்ஸ் இஃபில் சொல்லிடுறோம். மூணாவது வந்துட்டு எல்ஸு. ரெண்டுலேயுமே சிக்கலையா, கடைசியில் எல்ஸு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எல்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி எல்ஸ் போத் ஆர் ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல்ப்பா, அதனால தான் வந்துட்டு பெருசுலேயும் வரல சிறுசுலேயும் வரல, ஸோ வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கடைசியில் அவுட்புட்டாக கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்.